ஃப்ரெண்ட்ஸ் உங்க மலரக்கா இந்த பாட்டியை பத்தீங்களா? பாட்டி உங்க பேர் என்னது? மாரியம்மா. அங்க பார்த்து சொல்லுங்க. மாரியம்மா. மாரியம்மாள். பாட்டி உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 3 பேர் இருக்காங்க. 3 பிள்ளைங்க. பாட்டி வயசு எத்தனை தெரியல. பாட்டி வயசு எத்தனை தெரியாது. தெரியலையா? அப்படியா? பாட்டிக்கு 90 வயசு இருக்குமா? பாட்டிக்கு வயசு 90 வயசுமா இருக்குமான்னு கேட்டா இல்லையா இல்லையா குறையாதான் இருக்குமா. பாட்டி என்ன சாப்பிட்டீங்க? தோசையா? மதியானம் சோறு சாப்பிட்டீங்களா? பாட்டி உங்க பிள்ளைங்க நல்லா பாத்துக்கிறீங்களா? பாட்டி என்ன சொல்றாங்க? என் மகன் மருமகன் என் பிள்ளைங்க எல்லாரும் என்னை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. சொல்லுங்க அங்க என் பிள்ளைங்க பிள்ளைங்க நல்லா பாத்துக்குவாங்களா? பார்த்தீங்களா? இப்படி பெரிய ஒரு அம்மாவெல்லாம் பார்த்து ஒரு குறை இல்லையா? அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பேரன் பேத்தி பூட்டி ஓட்டி எல்லாம் எடுத்தாச்சு. எல்லாம் எடுத்தாச்சு. அப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு பெரியவங்களை பார்த்து என் பிள்ளைங்க இனி நல்லா பாத்துக்கிறாங்கன்னு சொன்னா அது அப்படி ஒரு சந்தோஷம். அதே போது வேற ஒண்ணுமே வேண்டாம். ஆனா நானும் அவங்க மகன்கிட்ட சொன்னேன், கோடி பணம் இருந்தாலும் அம்மாவுக்கு பின்னாலதான் எல்லாம், பெற்ற தாய் தகப்பனுக்கு பின்னாலதான் எல்லாம். ஆனா அவங்க மனசார சொல்றாங்க. பாட்டி ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். பார்த்தீங்களா? சந்தோஷமா இருக்கு. எல்லா மக்களும் பார்த்து நீங்க ஆமா தாய் தகப்பனை நல்லா பாத்துக்கோங்க. கோடி பணம் இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. தாய் தகப்பனை எந்த கோயில் குளத்துக்கு போனாலும் தாய் தகப்பனுக்கு பின்னாடிதான் உங்களுக்கு புண்ணியங்கள். அடுத்தவங்களுக்கு இங்க ஓடி ஓடி செஞ்சு பிரயோஜனம் இல்லை. பெத்த தாய் தகப்பனை செஞ்சாலே குளிரும். மனம் குளிர குளிர நல்லா இருப்பாங்க. சொல்லுங்க பாட்டி. மனம் குளிர நல்லா இருப்பாங்க. ஆமா ஹாய் சொல்லிருங்க. மாரியம்மா பாட்டி ஹாய். மாரியம்மா பாட்டிக்கு ஒரு ஹாய்.